ஓம் சிவாய நம. ஆன்றோர்களே சான்றோர்களே வணக்கம். அறவுரை அறிவுரை இந்த நிகழ்ச்சியில் இன்று நாம் காணப்போவது ஒரு அறிவுரை பாடல். ஒரு நாள் சோழனுடைய அரச சபையில் திடீரென்று அரசன் அவை புலவர்களை நோக்கி, இன்று இரவு முடிவதற்குள் கோடி பாடலை யார் பாடி வருகிறார்களோ அவர்களுக்கு 1000 பொற்காசுகள் கொடுக்கப்படும் என்று கூறினார். அந்த அரச சபையில் பல புகழ்பெற்ற புலவர்கள் எல்லாரும் இருந்தனர். கம்பர், ஔவையார், புகழேந்தி அனைவரும் இருந்தனர். அனைவரும் திகைத்து போய் நின்றனர். ஆனால் மறுநாள் காலையில் அரச சபை கூடிய போது, யார் கோடி பாடலை எழுதி வந்து உள்ளீர்கள் என்று அரசன் வினவினார். அப்போது ஔவை பாட்டியார், நான் எழுதி வந்திருக்கிறேன் என்று கூறினார். எங்கே கோடி பாடல்களும் எங்கே உள்ளது என்று அரசன் பின்னால் ஏதாவது வண்டியில் ஓலைச்சுவடிகள் வருகிறதா என்று நோக்கினார். அப்போது ஔவை பாட்டியார் அந்த ஓலை சுவடியை எடுத்து ஒரு பாடலை பாடினார். அதிலே பல கோடி பாடல்களை எழுதி வந்து உள்ளேன் என்று கூறி இந்த பாடலை கீழ் வருமாறு கூறும் பாடலை பாடினார். அந்த பாடல் இப்போது கூறுகிறேன், கேளுங்கள். மதியாதார் முற்றம் மதித்தொருகால் சென்று மிதியாமை கோடி பெறும். உன்னீர் உன்னீர் என்று உபசரியார் தம்மனையில் உண்ணாமை கோடி பெறும். கோடி கொடுத்தும் குடிபிறந்தார் தம்மோடு கூடுதல் கோடி பெறும். கோடான கோடி கொடுப்பினும் தன்னுடைய நாக்கொடாமை கோடி பெறும். இதில் காணும் விளக்கம், நம்மை மதிக்காதவர்கள் தலைவாசலை சென்று நாம் ஒரு கால் மிதிக்காமல் இருப்பது கோடி பொற்காசுகளை பெறுவதற்கு சமம் என்றும், நம்மை உள்ளன்போடு ஒருவர் உபசரிக்காமல் உதட்டளவில் வாருங்கள் சாப்பிடுங்கள் என்று வருந்தி அழைப்பதைப் போல் மேலுக்கு அழைப்பார்கள். அந்த வீட்டில் நாம் சாப்பிடாமல் இருப்பது கோடி பொற்காசுகளை பெறுவதற்கு சமம். நாம் கோடி பணத்தை கொடுத்து நல்ல குடி பிறந்தார்கள். நீதி, நேர்மை, நியாயம், நற்பண்புகள், தர்மம் இவைகளை கொண்டிருக்கும் ஒரு நல்ல குடி பிறந்தவர்களோடு நாம் கோடி பொற்காசுகளை கொடுத்தும் அவர்களோடு கூடியிருப்பது ஒரு கோடி பொற்காசுகளை பெறுவதற்கு சமம். கோடான கோடி ஒரு பொருள்களை கொடுத்து தன்னுடைய நாக்கை, அதாவது நம்முடைய வாக்கை, நாம் அவர்களுக்கு பொய் பேசினால் நாம் பொற்காசுகளை பெறலாம் என்ற ஆசையில் தன்னுடைய நாக்கினால் சொல்லக்கூடிய வார்த்தைகளை பொய் உரைக்காமல் இருப்பது நம்முடைய நாக்கை விற்பதற்கு சமம். ஆகவே பொய் சாட்சி சொல்லுதல், புறம் உரைத்தல் இவைகளை தவிர்க்க வேண்டும். இதுவே நமக்கு கோடி பொற்காசுகளை பெறுவதற்கு சமம் என்று நல்லுரைகளை அறவுரைகளாக அறிவுரைகளாக ஔவையார் கூறுகிறார். அதன் வழி நடப்போமாக. நன்றி, வணக்கம்.